வணக்கம் சொந்தங்களே, சண்டே எப்படி போச்சு அப்படிங்கிறத ஷார்ட்டாக வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி மார்னிங் என்கிட்ட சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கிரில்டு சிக்கன் பண்ணுறதுக்காக பார்ட் ஆஃப் சிக்கனில் மசாலாலாம் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம். என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. குட்டீஸுங்க 2 பேரும் இப்போவே ஏதோ செய்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு இருந்தாங்க. நான் ஒரு பக்கம் சைடில் சிக்கன் கிரேவி தேங்காய்லாம் போட்டு கேரளா ஸ்டைலில் சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இங்கே சிக்கன் கிரேவியுமே வந்து ரெடி ஆயாச்சு. லஞ்சுமே வந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஈவினிங் ஒரு 4 o'clock இருக்கும். கப்பை இது வந்து மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து க்ளீன் பண்ணி வந்து குக்கரில் வந்து வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு 2 விசில் விட்டால் நல்லா வெந்துடும். வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் கம்ப்ளீட்டாக டவுன் ஆனதுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸாவது மரவள்ளி கிழங்கோட ரெசிபி கண்டிப்பாக இருக்கும் எங்கள் வீட்டில். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு பருப்பு தாளித்து குட்டி குட்டியாக சாப் பண்ண பூண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து மரவள்ளி கிழங்கையும் சேர்த்து கிளறி விட்டோம் அப்படின்னா கிழங்கு உலர்த்தியது வந்து ரெடி ஆகிடும். ஏட்டாவுக்கும் அம்மாவுக்கும் சாயாவோட அவங்களுக்கு கொடுத்துட்டு குட்டிஸுங்களுக்கு வந்து பால் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். சைட்லேயே வந்து கழுகி வச்சுருந்த பாத்திரம்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாமே வந்து அதது பிளேஸில் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். பால் காஞ்சிட்ருக்க குட்டி குட்டி கேப்பில் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தால் இங்கே மேடம் ஒருத்தவங்க வந்து எப்போவுமே இப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிச்சனுக்கு வந்துடுறாங்க. என்னமோ அவங்க தான் சமைக்க போகிற மாதிரி கிச்சனில் வந்து நின்றுக்கிறாங்க. கிச்சனில் வந்து நின்றுட்டு என் ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு ஆமாம் 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 அப்படி சொல்லிகிட்டே இருப்பாள். நமக்கு ஒரு சில சமயம் அவளை விட்டுட்டும் வேலை பார்க்க முடியாது, வேலையை விட்டுட்டும் அவளை தூக்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். டைம் ஒரு 6:30 பக்கம் இருக்கும். சிக்கன் வந்து சமைக்கிறதுக்காக எல்லாமே வந்து திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. மாடியில் வச்சுட்டு வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் மழை வர மாதிரி இருந்ததுனால வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கீழே ரெடி வச்சிட்டோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றதுக்காக தான் இந்த கிரில்டு சிக்கன் மேக்கர் வந்து வாங்கியிருந்தாங்க. இதை வந்து நான் ஒரு நாள் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது எடுத்துகிட்டு வந்து ஒரு 4-5 டேஸாக வந்து வீட்டில் தான் இருக்குது. சரி சண்டே தானே நமக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெட்ரோலை ஊற்றி கடகடன்னு பற்ற வச்சுடுவாங்களாமா. நம்ம வீட்டில் பண்ணுறோம் அப்படின்றதுனால குழந்தைங்களாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அது வேண்டாம், சேஃபஸ்ட்டு வந்து ஏதாவது இந்த மாதிரி குச்சி அது இலை பேப்பரு அப்படி இப்படின்னு வச்சு பற்ற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சிரட்டை தேங்காய் நார் இதெல்லாம் வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். நான் அந்த கேப்பில் துணி போட்டிருந்தேன், அதை வந்து காய வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டேன். கீழே வந்து பார்க்கும்போது எப்படியோ ஒரு வழியாக பற்ற வச்சுட்டாரு தலைவர். ஃபைனலாக சானிடைசர் ஊற்றி தான் பற்ற வச்சுருக்காங்க. ஏன்னா அதில் ஆல்கஹால் இருக்குது இல்லையா, அதனால பற்றிக்கிச்சின்னு நினைக்கிறேன். சிக்கன் பீசஸ் எல்லாமே வந்து நல்லா 1 by 1 அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாகவே வந்து ஏட்டாக தான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் சும்மா நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். உள்ளே இருந்து 2 பேரும் வந்து பயங்கர சவுண்டாக இருந்தது. ஏன்னா வெளியே வரத்துக்கு அவ்வளோ இதாக இருந்தாங்க. லைட்டாக புகை வந்ததும் உள்ளே ஓடிட்டாங்க 2 பேரும். எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் இருந்தது. நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வேண்டாம் சின்ன குட்டி வருவா, அதனால் நீ வந்தால் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து அவங்களே பண்ணிட்டாங்க. ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு நல்லா அந்த கொஞ்சம் தீ வந்து கொஞ்சம் அனல் வந்து கம்மியாகிற மாதிரி இருந்தது. விசிறி வச்சு வீசி விட்டுட்டே இருந்தாங்க. அப்போ தான் வந்து நல்லா தீ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே மோஸ்ட்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் வேறு பெரிய பாப்பா இருக்காங்க இல்லையே, அவங்க தான் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்ற ஒரு ஆள். பர்கர், பீஸா, அப்புறம் இந்த மாதிரி சிக்கன் தந்தூரி, சிக்கன் கிரில்டு சிக்கன் இந்த மாதிரிலாம் இருந்துட்டால் போதும், அவங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். மெயினாக அவளுக்காக தான் வந்து இன்றைக்கி வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கறி பிடிக்கிற மாதிரி, அதாவது கறி போகிற மாதிரி இருந்தது. ஏட்டா போயிட்டு எண்ணெய் எடுத்துகிட்டு வர சொன்னால் அவங்க வேகமாக வீட்டிலேருந்து நெய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நெய் வந்து ஹோம்மேடாக நானே ப்ரிப்பேர் பண்ணது. அது குட்டீஸுங்க சாப்பிட்றதுக்காக தான், இதுவும் அவங்க சாப்பிட்றதுக்காக தான் அப்படின்னும் போது இது நம்ம எல்லாமே சாப்பிட்றோமே, அதுவும் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக குட்டீஸுங்களுக்காக மட்டும்தான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம தான் பண்ணியிருப்போம், அதுக்கு அவன குழந்தைங்க மட்டும்தான் சாப்பிடணும், நமக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சில விஷயங்களை அவங்களுக்காக மட்டுமே ஒதுக்கி வைப்போம் இல்லையா. அந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள். நானும் கொஞ்சம் நேரம் அப்படியே சரி எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு நானுமே வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன். ஒரு லெவலில் சூப்பராக வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக எல்லா இடமும் வந்து
வெந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுக வேண்டியது அப்படின்றதுனால நான் வந்து உள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே வந்து கண்ட்ரோல் வந்து ஏட்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் டைம் எடுத்தது நிறையவே, ஏன்னா அது அனல்லே வந்து வேகணும் அப்படிங்கிறதுனால ஒரு கிட்டத்தட்ட 1.5 hours ஆச்சு எங்களுக்கு. அது அடுப்பை பற்ற வச்சதுலேருந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணி எடுக்கிற வரைக்குமே உள்ள டைம் சொல்கிறேன். உள்ளேருந்து வந்து டிடி பார்த்துட்டு இருந்தாங்க, ரெடி ஆயிடுச்சாச்சான்னு சொல்லிட்டு பிளேட்டோடு வந்து நின்றுட்டு இருந்தா. பெரிய மேடம் வந்து சின்ன மேடம் வராமல் இருப்பாங்களா, எங்கடா காணாமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்த கேப்பில் மேடம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுக்கு வந்து பெரிய சேச்சி எங்கெல்லாம் போகிறாளோ அங்கெல்லாம் அவளும் இருக்கணும் அப்படின்னு நினப்பா. அவள் என்ன சாப்பிட்டாலும் அவளுக்கு அதுவும் வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. அதுவும் நல்லதுக்கு தான், 2 பேருக்குள்ளேயுமே ஒரு பாண்டிங் இருக்கிறது நல்ல விஷயம் தானே. சிக்கன் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் சின்ன குட்டி பெரியவளுக்காக ரெடி பண்ணது தான் பேர், ஆனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்டது என்னமோ தக்குடு குட்டி தான். அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. 2 பேருமே நல்லா வந்து விரும்பி சாப்பிட்ருந்தாங்க. வீட்டிலேயே ஆல்ரெடி மயோனஸ் வந்து இருந்தது, அதனால் அதை வச்சு சூப்பராக சாப்பிட்டாங்க. நான் வந்து டேஸ்ட் பண்ணலை, ஏன்னா அது கொஞ்சம் அன்றைக்கி வந்து நான் ஃபாஸ்டிங்கில் இருந்தேன் அப்படின்றனால நான் டேஸ்ட் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் சான்ஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கிச்சனில் இருந்த பாத்திரம் என் கடமை என்னை அழைக்குது அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்க மாதிரியே இருந்தது. போய் மீதி இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சிட்டேன். அவ்வளோதான், விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட சீக்கிரமாகவே மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.